தல அஜித்குமார் அவங்களோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. டேர் டெவில்னு சொல்லிட்டு. இது வந்து உண்மையிலேயே அவரோட ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஒரு ரொம்ப அவருக்கு அவங்க ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மொமெண்ட் இது. ஏன்னா இதுக்கு பேரலா அந்த தளபதி விஜயும் வந்து அவங்க வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க மூவ் ஆகி இப்போ தமிழ்நாடோட சிஎம்மா இருக்காங்க. அது பேரலா இருக்க நம்ம அஜித்தும் வந்து ஒரு ரேசிங் போயிட்டார். ரேசிங் போனதுக்கப்புறம் ஃபிலிம்ல ஒரு பெரிய கேப் விழுந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை நிவர்த்தி பண்ற விதமா அவரு கூட ஒரு இன்டர்வியூல சொன்னார். F1 வந்து ரீமேக் பண்ணா அதுல வந்து நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அவரோட விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. F1 ஒரு உண்மையிலே நல்ல படம் தான். அது வந்து தமிழ்ல எடுத்தா கண்டிப்பா ஒரு டெஃபினட் ஹிட் அஜித் குமார் வச்சு எடுத்தோம்னா. பட் வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜிபியு வந்துச்சு நல்ல ஹிட். அந்த அதோட வெற்றி கூட்டணியா இந்த படம் வந்து டேர் டெவில் வந்து இப்போ அதே டைரக்டரோட பண்றாரு. ஸோ அஜித் வந்து இப்போ ஒரே டைரக்டரோட படம் பண்ணுறது புதுசு இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் வந்து வீரம், அதுக்கடுத்து ஒரு எண்ணெய் இருந்தாலும் மட்டும் தான் கௌதம் பண்ணாரு. அப்புறம் கண்டினியூஸா ஒரு 4 படம் சித்து சிவாக்கு பண்ணாப்புல. அதுக்கப்புறம் ஹெச் வினோத்தோட ஒரு 4 படம் பண்ணாங்க. நடுவில் மட்டும் மகிழ் திருமேனிக்கு ஒரு படம் பண்ணாப்புல. விடாமுயற்சி லாஸ்ட் இயர் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேஜர் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா, ஹெச் வினோத் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் செயினாக வந்துட்டு இருந்தது. இப்போ அது வந்து அப்படியே ஆதிக் ரவிச்சந்திரனோட ஃபாலோ அப்பாக தெரியுது. ஸோ இந்த படம் வந்து அவரும் இப்போ ரீசெண்டான ஒரு ஸ்டேஜில் கூட எல்லாருக்குமான ஒரு படமாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த போஸ்டர்லேயே சில க்ளூஸும் இருக்குது. மொரலஸ் கேம்லிங் மாதிரியான மூவியாக இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா டைஸ் அதெல்லாம் வந்து நிறைய தெரியுது. அனிருத்தோட மியூசிக் வந்திருக்கு. அவரும் வந்து இன்னைக்கு ஈவினிங் அஃபிஷியலாக அதை ட்வீட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆட் ஆன் நியூஸாக வந்து பார்க்குறப்போ அது ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சதுன்னா ஷாலினி வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஷாலினி வந்து அவங்க வந்து நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அஜித்தை மேரி பண்ணி போனதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் பெருசாக எந்த வித இன்வால்வ்மெண்ட்டுமே இருந்ததில்லை. பட் இந்த படத்துக்கு அவங்க வந்து அவங்களே ப்ரொடியூசராக வந்திருக்கிறது. பிரேவ் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கும் ஒரு முதல் படி ஒரு ஆஸ் அ ப்ரொடியூசராக ஒரு பெரிய படமாக தான் அது இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் இது வந்து அஜித் சாரோட படம் தான் இது. அவங்க கதையெல்லாம் சூஸ் பண்ணி அவங்களோட ஹோம் ப்ரொடக்ஷனாக தான் இருக்குது. அந்த அளவுக்கான கதையும் இதில் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அஜித் சார் ஆஃப்டர் ரேசிங்க்கு அப்புறம் ஒரு படங்கிறதுனால ஒரு பெரிய இடைவேளை இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் ஒரு நல்ல படமாக அமையணும்னு சொல்கிறோம். ஸோ ஆல் பெஸ்ட் ஃபார் த என்டர்டெயின்மென்ட்.